ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது எனக்கு நான் அம்பத்தூரில் ஒரு சென்டரில் போயிட்டு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு 7 days அங்கே இருந்தேன். அங்கே ஒரு தம்பி ஒருத்தன் வந்து அங்கே இப்போ ரெட் மாதிரியே ஒரு கேரக்டர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். டீ சாப்பிட போகும்போதெல்லாம் போகலானா அப்படின்வான். டீ சாப்பிட போகும்போது மட்டும் பீரோவை திறப்பான். பீரோவை திறந்து காசை எடுத்துகிட்டு வருவான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 நாள் பார்த்துட்டு இருந்தேன் நான். 4வது நாள் தான் டீ சாப்பிட்டு போகும்போது பார்த்தா அவன் வந்தவன் அத்தனை நாள் வந்திருந்திருக்கான். அந்த 4th day மட்டும்தான் அவன் ஒரு சின்ன இந்த சைஸ்க்கு ஒரு கத்தியை வந்து ஒவ்வொரு நாளும் பீரோலேருந்து எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு வந்திருக்கான். அந்த ரீஹாபுக்குள்ளே இருக்கும்போது அவன் கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸ்டாக இருப்பான். வெளியில் பக்கத்தில் இருக்க பில்டிங்க்கு டீ சாப்பிட வரும்போதே அவனை யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற பயத்துலேயே அவன் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தான். அப்போ தான் எனக்கே பயம் வந்துச்சு, இவன் கூட தான் எத்தனை நாள் நம்ம டீ சாப்பிட்டுட்டு இருந்தோமா அப்படின்ற ஒரு இது. உண்மையாகவே அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணி சில இது ஞாபகத்தில் இருக்குது, சில இது ஞாபகம் இல்லை. இந்த கன்ஃபைன் ஸ்பேஸை வந்து அவன் கம்ஃபர்ட்டாக பார்க்குறான். வெளியில் இருக்க ஓப்பன் ஸ்பேஸுங்கிறது அவனுக்கு வந்து அவனோட எல்லா ட்ராமாவும் திரும்ப ட்ரிகர் ஆகிடுது. அதோட கண்டினியூவேஷன் தான் அந்த இது. நம்ம அங்கே சவுண்ட்ஸாக நம்ம ஒர்க் பண்ணது, வெட்டுறது, குத்துறது, பைக்கோட ரேஸு, ஒருத்தன் வெட்டும்போது நடக்கிற அந்த பிளட் ஃப்ளாஷோட சவுண்டு, அதெல்லாம் சேர்ந்து தான் அவனோட மைண்ட் வாய்ஸாக நம்ம அங்கே ஒர்க் பண்ணியிருப்போம்.